துண்டு சீட்டு. மாதவனுக்கு எப்பொழுதுமே மனைவி சொல்வதை எதிர்மறையாக செய்வதே வழக்கம். தன்னையே மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் முடியாமல் மாதவனை ஈகோ என்ற பிசாசு ஆட்கொண்டது. ஒரு நாள் மாதவன் தன் மனைவியை பார்த்து, ஏண்டி கல்யாணி, பூமி சூரியனை சுத்துறாப்புல காலையிலிருந்து என்னையே சுத்தி சுத்தி வர்றியே, என்ன விஷயம் என கேட்டான். ஏங்க, இந்த விளையாட்டு தானே வேண்டாங்கிறது. இன்னைக்கு என் தங்கச்சி குடும்பத்தோடு ஊரிலிருந்து வர்றாளே, மறந்துட்டீங்களா என கேட்க, அட ஆமாம் கல்யாணி, மறந்தே போச்சு. இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி வரான்னு சொல்லி இருந்தேன்னா மறந்துருக்காது. ஆனால் இப்போ அவ கல்யாணமாகி புள்ளக்குட்டியோட வர்றா, எனக்கு எப்படி ஞாபகம் வரும் என்று சொல்லி சிரிக்க, போங்கங்க, உங்களுக்கு எப்பொழுதுமே கிண்டல் தான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு துண்டு சீட்டில் எழுதிய மளிகை லிஸ்டை மாதவனிடம் நீட்டினாள். அடே கல்யாணி, இது என்ன மளிகை கடை லிஸ்டா? பார்க்க என்னவோ இசிஜி ரிசல்ட் போல நீண்டுக்கிட்டே போகுது என அதிர்ந்தான் மாதவன். அடியே, போன வாரம் என் தங்கச்சி வந்தப்ப இந்த மாதிரி எந்த லிஸ்டும் நீ கொடுக்கலையே என்று சற்று கடுப்புடன் கேட்க, அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் கல்யாணி. ஏய் கல்யாணி, நீ எழுதிய துண்டு சீட்டையெல்லாம் என்னால் எடுத்துட்டு போக முடியாது. நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். என்ன வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நம்ம பையனையும் கூட்டிட்டு போறேன். பொருளை வாயால் சொல்லு, போதும் வாங்கி வருகிறோம் என்றான் மாதவன். ஐயோ, ஆதியை கூட்டிட்டு போகாதீங்க, சமாளிக்க முடியாது, இந்த பேப்பரை மட்டும் பிடிங்க என்று கல்யாணி சொல்ல, அவளை முறைத்தபடி அந்த பேப்பரை வாங்கி கோபமாய் கிழித்தெறிந்தான் மாதவன். வாங்க வேண்டிய பொருட்களை மனதில் பதித்து வைத்துக்கொண்டு மகனை அனுப்ப மறுத்த மனைவியை திட்டுவிட்டு தனது 8 வயது மகனுடன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்த மாதவனுக்கோ மையழிந்த வெள்ளைத்தாளினை போல் மனைவி சொன்ன பொருட்கள் மனதிலிருந்து மறைந்து போனது. ஏன்பா, உனக்கு அம்மா சொன்னது மறந்து போச்சா? எனக்கும் தான் என வெடிகுண்டை தூக்கி போட்டான் மகன் ஆதி. பின்னர் அவன், ஏன்பா, என்கிட்ட மட்டும் அம்மா சொல்றது கேளு, உன் நல்லதுக்கு தான் அவ எதுவும் சொல்லுவான்னு திரும்ப திரும்ப சொல்லுற, நீ மட்டும் அதே அம்மா உன்கிட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே, ஏன்பா என கேட்க, மகனின் அந்த கேள்வி மாதவனின் மண்டையில் ஓங்கி குட்டியது போல் வலித்தது. சரிடாதி, உனக்கு அம்மா சொன்னதில் ஞாபகம் இருக்கும் பொருளை எல்லாம் இந்த கூடைகள் எடுத்து போடு என்றான். மாதவன் சொன்ன அடுத்த வினாடியே தனது நீண்ட நாள் ஆசைகளான விலை உயர்ந்த வெளிநாட்டு பிஸ்கட்டுகளையும் சாக்லேட்டுகளையும் தன் விருப்பப்படி தேவைக்கேற்ப கூடைக்குள் நிரப்பினான் ஆதி. குளிர்சாதன பெட்டியில் கை வைத்த ஆதி கடைக்காரரை பார்த்து, அங்கிள், இதையும் அப்பா கணக்கில் சேர்த்துக்குங்க என்று அங்கும் தன் கைவரிசையை காட்டினான். நெவி சொல்வதை அப்படியே கேட்டால் ஏதோ கௌரவ குறைச்சல் என நினைத்து கல்யாணி தந்த துண்டு காகிதத்தை வாங்க மறுத்த மாதவனோ இப்பொழுது வேறு வழியின்றி கண்ணில் பட்ட கண்டதையும் தேவையில்லாமல் வாங்கி கொண்டு மகன் வாங்கிய பொருட்களுக்கும் சேர்த்து காசு கொடுத்து விட்டு மனம் நொந்து போய் காரில் ஏறினான். வீட்டிற்குள் நுழைந்த கணவனை கண்ட கல்யாணி, அட என்னங்க இது, நான் வாங்க சொன்ன லிஸ்டை விட பல மடங்கு அதிகமாகவே வாங்கியிருக்கீங்க என சொல்லிவிட்டு கடை ரசீதை வாங்கி பார்த்து அதிர்ந்து போனாள். ஏங்க, 1000 ரூபாய்க்கு லிஸ்ட் எழுதி கொடுத்தா அந்த துண்டு பேப்பரை வாங்க மாட்டேன்னு கோவமா கிழிச்சிட்டு இப்ப 6000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு என் குடும்பத்து மேல பாசம் ரொம்ப அதிகம்தான் என சந்தோஷப்பட்டாள். இதோ அவன் கிழித்து போட்ட துண்டு சீட்டு ஒன்று அவனது காலடியில் பறந்து வந்து விழுந்தது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.